அனைவருக்கும் வணக்கம். இப்போ சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளை ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு வேர்டு, சூட்டபிள் வேர்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்ல எழுதிருக்கேன். ஸ்டாண்ட் போட்டு ஒரு ஐ போட்டு அது மேலே போடு. அப்போ என்ன வார்த்தையாக இருக்கலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டாண்டுங்கிற வார்த்தை அண்டர் இருக்கு. அதனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம எழுதிருக்கேன். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா டர்ன், இந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் போயிருக்கு. அப்ப டர்ன் லெஃப்ட், டர்ன் லெஃப்ட். இந்த இதை பார்த்தீங்கன்னா யூ வந்து நான் அடிச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா யூ டர்ன். யூ வந்து அடிச்சிடும், யூ டர்ன். அதே மாதிரி இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா சைக்கிள், 3 வாட்டி எழுதிருக்கேன். அப்ப ட்ரை சைக்கிள். ட்ரைனா 3, சைக்கிள்ங்கிற வார்த்தையை 3 வாட்டி எழுதிருக்கேன். ட்ரை சைக்கிள். இந்த இடத்துல பாருங்க, ரீடிங்கிற வார்த்தை. ரீடிங்கிற வார்த்தையை கோட்டுக்கு இடையில போட்டிருக்கேன். அப்ப இது எப்படி எழுதலாம்? ரீடிங் லயன் பை லயன். ரீடிங் லயன் பை லயன். ரீடிங் அப்படிங்கிற வார்த்தை லயன் கோட் போட்டு வச்சிருக்கேன். லயன் பை லயன். அடுத்து பாருங்க, ஜென் போட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் போட்டு இந்த அடுத்த வேர்டை எழுதியிருக்கேன். அப்ப இந்த வார்த்தை ஜெனரேஷன் கேப். ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிற வார்த்தை கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க, ரைட் 2 ஈக்குவல் குறின்னு போட்டிருக்கேன். அப்ப ஈக்குவல் ரைட். ஈக்குவல் ரைட். அதே மாதிரி ஜி போட்டு ஓ போட்டு நிறைய ஜே போட்டிருக்கேன். அப்ப கோ லாங். கோ லாங். இது பாருங்க, கிளான்ஸ் மாத்தி எழுதிருக்கேன். கிளான்ஸ். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா காப்பி அப்படிங்கிற வார்த்தையை பிரேக் பண்ணிருக்கேன். அப்ப இது என்ன வரும்? காப்பி பிரேக். காப்பி பிரேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இதில் கிரியேட் பண்ணிருக்கேன். பிரேக் பண்ணிருக்கேன். காப்பி பிரேக். இது திங்க், இது கேபிட்டல் எழுதிருக்கேன். அப்ப திங்க் பிக் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல பொருத்தமா போட்டிருக்கேன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மள ஒரு வேர்டு அதை சூட்டபிளா கொண்டு வந்து எழுதி வச்சிருக்கேன். புரிச்சுங்களா இருக்கும்?